நேற்று பண்ண டிஷ்ஷஸ் எல்லாம் செம்மையாக இருக்குன்னு சொன்னோன்னே ஒரே ஜாலியாகிடுச்சு. சரி இன்றைக்கும் எதாவது ஸ்பெஷலாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இன்றைக்கி வந்து பன்னு பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு மாவு பிசைய ஆரம்பித்தாச்சு. அதில் தாங்க ஆரம்பிக்கவே செஞ்சிச்சு. மாவு ஒரே ஸ்டிக்கியாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் வந்து ஊற்றி மாவு வந்து பிசைனேன். அப்படி இப்படின்னு ஓரளவு செட் பண்ணியாச்சு. அதை வந்து ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் விடணும். ஸோ ஈர துணியை வச்சு மூடி 1/2 hour ரெஸ்ட் விட்டேன். 1/2 hour கழித்து பார்க்க மறுபடியும் அப்படியே தான் இருந்தது. அது டபுள் ஆகி வரணும், ஆனால் வரவே இல்லை. சரி இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் விட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அப்புறம் 1/4 மணி நேரம் விட்டு மறுபடியும் செக் பண்ணுறேன். மறுபடியும் அப்படியே தான் இருந்தது. என்னடா அது, சரி மேலே ப்ரொசீட் பண்ணி போவோம், எப்படி தான் வருதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக பால்ஸ் ஆக்கி அதுலேயும் சாக்லேட் வேறு உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி தனித்தனியாக பால்ஸ் ஆக்கி பிளேட்டில் வச்சுட்டு அதை வந்து பேக் பண்ணேன். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டையை கூட வந்து மேலே அப்படியே தடவிலாம் வச்சு தான் பேக் பண்ணேன். ஆனால் அதோட அவுட்புட்டு சீரியஸ்லி நான் இப்படி வரும்னு எதிர்பார்க்கல. நீங்களே பாருங்கள், மறக்காமல் அந்த ரிவ்யூலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். நானும் முட்டைலாம் வந்து தடவை தான் செஞ்சேன். பட் இருந்தாலும் இந்த கலரில் தான் கிடைச்சி. ப்ரெட்டு வந்து சுத்தமாக மோசம்னு சொல்ல முடியாது. பட் அது பார்க்க தான் நான் தான் சொல்லணும் இதுதான் ப்ரெட்டுன்னு சொன்னால் தான் தெரியும். பார்த்தாலும் ப்ரெட்டுன்னு தெரியாது. பட் டேஸ்ட் ஓரளவு பரவாயில்ல, ஓகேவாக தான் இருக்குது. போட்ட சாக்லேட் வந்து அப்படியே கீழே போய் ஒட்டிக்கிச்சு. அது சாக்லேட் அப்படியே ஒட்டிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ப்ரெட்டு இதை இப்படி எடுத்து இப்படி சாக்லேட்டில் வச்சு இப்படி டிப் பண்ணி என்ன பண்ணுறோன்னா சாப்பிட்றோம். ஓகே, நாட் பேட். ஐ அப்ரிஷியேட் மை செல்ஃப். இது வந்து என்னோட ஆஸ் யூஷுவல் நான் என்ன டிஷ் பண்ணாலும் சரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜீவன் எப்பவுமே என் கூட இருக்குன்னா அது ஆப்வியஸ்லி என் சன் தான். ஆறுகுடிக்கு கொடுக்க போகிறேன். இட்லி மாதிரி இருக்கலாம் பார்க்குறதுக்கு. இது ப்ரெட்டு, இது சாக்லேட்டு, இதில் டிப் பண்ணி ஆறுகுடிக்கு கொடுக்கும். ஆறுகுடி எப்படி இருக்கு? எவ்வளோ எது சொன்னாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஓகே, சுட சுட ப்ரெட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அடுத்தா வாங்கினா நிஜமா நல்லா இருக்குப்பா, எல்லாரும் நம்பிக்கோங்க. வாங்கலைன்னா அது நல்லா இல்லை. ஏன்னா என் மாவன் நல்லா இல்லைன்னா வாங்க மாட்டான். வேணுமா? வேணும், நல்லா இருக்கு. பாஸ். ஓகே,